வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு. தமிழகத்தில் ஏற்கனவே 1லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு ஜூன் 2ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டது. தற்போது பள்ளிகள் திறப்பு ஜூன் 2ஆம் தேதி கிடையாது. 1லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மேலும் ஒரு வாரம் கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். இது தொடர்பாக நாளை இறுதி அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பள்ளிகள் ஜூன் 2ஆம் தேதி திறக்கும் நேரத்தில் பள்ளிகள் திறப்ப ஒரு வாரத்துக்கு ஒத்தி வைக்கப்பட வேண்டும், கோடை விடுமுறையினை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நாளை பள்ளிகள் திறப்பு தொடர்பாக இறுதி அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் சற்று முன்பு ஊடகத்தளத்தில் கிடைச்ச ஒரு முக்கியமான தகவல், தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் மாற்றம், ஜூன் 9ஆம் தேதி பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி வர திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்தது. அதுக்கான எல்லா பணிகளுமே தீவிரமாக நடைபெற்றிருக்கு. தமிழகத்தில் பள்ளிகளுக்கு ஆண்டு இறுதி தேர்வு முடிந்து கோடை விடுமுறை விடப்பட்டு இருக்கிறது. கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தின் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். நடப்பு கல்வியாண்டில் கோடை வெயில் தணிந்து பெரும்பான்மையான மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை பெய்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு மழையின் காரணமாக ஜூன் 9ஆம் தேதி ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஊடகத்தளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிலும் பள்ளிகள் திறக்கும் நாள் நெருங்கும் நேரத்தில் வெயிலின் அளவு அதிகரித்து காணப்பட்டால் அதனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும். நடப்பாண்டில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருக்காங்க. பத்திரிகையாளர் சமீபத்தில் கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர் அந்த நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் தற்போது வரை ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பில் மாற்றம் இல்லை என்று பதில் அளித்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் நடப்பாண்டில் கோடை வெப்பத்தின் தாக்கம் வரும் நாட்களில் குறையும் எனவும் அதற்கேற்றாற்போல் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த இடத்துல ஜூன் 2ஆம் தேதி மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு பெரும்பான்மையான ஊடக தளங்களில் என்ன அப்டேட் வருதுன்னா, ஜூன் 9ஆம் தேதி தான் ஸ்கூல் மறுபடியும் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எது எப்படியா இருந்தாலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிகள் எந்த தேதியில் திறக்கப்படுகிறதுன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும். இப்போ வரைக்கும் ஜூன் 2ஆம் தேதின்னு சொன்னாலும் ஜூன் 9ஆம் தேதி தான் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நமக்கு நிறைய ஊடகத்துறை வட்டாரங்கள் பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு கன்ஃபார்ம் டேட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்படி அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டட் அப்டேட் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு மிட்டமுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு, சிலபஸ், கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர் இதெல்லாமே அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் ஒன்றா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.